بسم الله الرحمن الرحيم. وإذ وعدنا موسى 40 ليلة ثم اتخذتم العجل من بعده وأنتم ظالمون ثم عفونا عنكم من بعد ذلك لعلكم تشكرون وإذ آتينا موسى الكتاب والفرقان لعلكم تهتدون وإذ قال موسى لقومه يا قوم إنكم ظلمتم أنفسكم باتخاذكم العجل فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم حسبي الله ونعم الوكيل. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 51வது வசனத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை விட்டு சென்ற அந்த 40 நாள் பயணம் சம்பந்தமாக சொல்லிக் கொண்டே வந்தார். அப்ப இந்த 40 நாள் பயணம் முடிந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுது அந்த பனு இஸ்ரவேலர்கள் காளை கன்றை வணங்கி கொண்டு மிகப்பெரிய அநியாயம் செய்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அப்படிப்பட்ட அநியாயத்தை நீங்கள் செய்வதற்கு பின்னால் அல்லாஹ் என்ன செய்தான்? உங்களை மன்னித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் எல்லாம் காளை கன்று வணங்கி கொண்டு இருந்தார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் எதற்காக இப்படி செய்தீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது, சென்று நீங்கள் திரும்பி வரவில்லை, இப்படி ஒரு அற்புதத்தை நடத்தி காண்பித்து எங்களிடம் இதுதான் இறைவன் என்பதாக சொன்னால் நாங்கள் நம்பாமல் என்ன செய்வோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அவர் கணியத்திற்குரியவர்களை, அவர்களுடைய ஈமானினுடைய பலகீனம் எந்த அளவிற்கு இருக்கு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். அப்ப கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆற்றல் படைத்தவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய குதிரத் வல்லமை என்பது மிக ஓங்கியது, யாராலும் மிகைக்க முடியாத வல்லமையை கொண்டவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்போ அதை போன்ற சில அற்புதங்கள் நடத்தி காட்டப்படுகின்றது என்று சொன்னால் அதை கண்டு என்ன செய்து விடக்கூடாது? ஒரு முஸ்லிம் ஒரு காலமும் மயங்கி விடக்கூடாது. இப்போ சமீபத்தில் கூட ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்து கொண்டிருந்தார், என்னால் அந்த அற்புதத்தை செய்ய முடியும், இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்பதாக சொல்லும் பொழுது சொல்ல மட்டும்தான் செய்தார். இவ்வளவுக்கும் அந்த அற்புதம் என்று அவர் ஒன்றையும் செய்து காட்டல. அப்படி செய்து காட்டாமல் இருக்கும் பொழுதே இஸ்லாமியர்களில் ஒரு பெரும் கூட்டம் என்ன செய்தது? அவர்களை நம்பியது. அவர்களால் எமக்கு குழந்தை வாக்கியத்தை தர முடியும் என்று நம்பியது. அவர்களால் என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்று நம்பியது. நம்பி வழிகிட்டதா இல்லையா? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ பனு இஸ்ரவேலர்கள் அற்புதத்தை கண்ணால் பார்த்தார்கள். மாடு கத்துமா? தங்கத்தால் செய்த மாடு கத்துமா? கத்தாது. அப்போ அதை பார்த்தவுடன் அவர்கள் என்ன விளங்கிக் கொண்டார்கள்? இது ரப் என்பதாக தவறாக அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான் இறைவன். அதை தாண்டி எந்த அற்புதத்தை யார் செய்வதை பார்த்தாலும் என்ன செய்து விடக்கூடாது? அதற்கு மயங்கி விடவே கூடாது. ஒரு சாதாரண ஒரு காளை கண்டு கத்துவதை போன்ற ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனை பார்த்தே நாம் மயங்கி விட்டோம் என்று சொன்னால், என்னால் அந்த அற்புதத்தை செய்ய முடியும், இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களை பார்த்து நாம் மயங்கி விட்டோம் என்று சொன்னால், அவர் கணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். தஜ்ஜால் என்று ஒரு கேரக்டர் ஒன்று நுழைஞ்சது என்று சொன்னால் பூரா கலாஸ். அப்படிதானே? நம்ம தான் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான், அவன் செய்யக்கூடிய அற்புதத்தை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், யாரும் வாங்கி விடக்கூடாது. முஸ்லிம்களில் இருக்கக்கூடியவர்களில் மனிதர்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை அவன் என்ன செய்வான்? அவன் வழி எடுப்பான். இப்ப கணியத்திற்குரியவர்களை, சாதாரண மனிதர்கள் நாம் என்ன எடுத்துக் கொண்டிருக்கின்றோம்? அதை எப்படி வழி எடுக்க முடியும் என்பதாக நாம் எடுத்துக் கொண்டிருப்போம். ஆனால் சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டு இந்த மக்கள் இப்படி வழிதவறி செல்கின்றார் என்று சொன்னார். அப்ப தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்பது மிகப்பெரிய ஃபித்னா. அப்ப அந்த ஃபித்னா உள்ள நுழைஞ்சது என்று சொன்னால் கலாஸ், பெரும்பான்மையான கூட்டம் விழுந்துரும். கணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய பலகீனத்துடன் நாம் இருந்தோம் என்று சொன்னால் எம்மை கண்டிப்பாக ஷைத்தான் என்ன செய்து விடுவான்? சுலபமாக வழி எடுத்து விடுவான். கணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான் நம்முடைய இறைவன் என்ற விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது இந்த சம்பவத்தின் வாயிலாக எம்மால் விளங்கிக் கொள்ள இயலுகின்றது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், சென்று நீங்கள் திரும்பி வரவில்லை, இப்படி ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ
கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சாமியை அழைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன எதன் காரணமாக இப்படிப்பட்ட செயலை நீ செய்த? ஏன்னா சாமியையும் பனி இஸ்ரவேலர்களில் இருந்து ஒருவன் என்பதாக பதிவு செய்யப்படுகின்றது. அப்ப அப்படி கேட்கும் போது அவன் சொல்லி காட்டுகின்றான், எனக்கு தெரியவில்லை, நான் செய்தேன், என்னுடைய உள்ளத்தில் தோன்றியது நான் செய்தேன், மண்ணெலி போட்டேன், அது கத்தி பிடிச்சு என்பதாக சாமி என்ன செய்கின்றான், அவன் விளக்கம் கொடுக்கின்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நீ செய்த அனைத்து விஷயங்களையும் நான் எரித்து அதனுடைய சாம்பலை கரைக்காமல் விடமாட்டேன் என்பதாக சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காளை கன்றையும் எரித்தார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் வணங்குவதற்காக வழிபடுவதற்காக சில செட்டப் அந்த பனி இஸ்ரவேலர்கள் செய்து வைத்திருந்தார்கள். அந்த முழு செட்டப்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், எரித்து விட்டார்கள். அப்படி எரித்ததற்கு பின்னால் பனி இஸ்ரவேலர்கள் என்ன செய்கின்றார்கள், மனதில் தோன்றுகின்றோம், நம்ம தவறு செய்து விட்டோமோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரை நம்ம காத்திருந்திருக்கலாமோ, பின்பு யோசிச்சு என்ன பிரயோஜனம், ஏற்கனவே ஒரு பெரிய அநியாயம் உண்டு இந்த இடத்தில் நடந்து விட்டது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்களை பார்த்து, நீங்கள் ஒரு பெரிய ஒரு அநியாயத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள், இன்னக்கும் ஸலம்தும் அன்ஃபுஸக்கும், அந்த அநியாயம் என்பது உங்களுக்கு நீங்களே செய்து கொண்டது தான். இந்த செயலை நீங்கள் செய்ததை கொண்டு யாருக்கு நஷ்டம், அல்லாஹ்விற்கு நஷ்டமா, அல்லது தூயராக வந்து எனக்கு நஷ்டமா, அல்லது தடுத்து எவ்வளவு தடுத்து பார்த்துமே எங்கள் கேட்க செவிதாழ்த்தி கேட்கவில்லை அந்த ஹாரூனுக்கு நஷ்டமா? யாருக்கும் நஷ்டம் கிடையாது. யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஸலம்து அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து விட்டீர்கள், பித்திஹாதிகுமுல் இஜ்ல், நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், கேவலம் இந்த காளை கண்டை போய் நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், இறைவனுக்கு நிகராக வைத்து நீங்கள் வணங்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஃபதூபு இலா பாரிக்கும், நீங்கள் என்ன செய்து விடுங்கள், உங்களுடைய ரப்பிடத்தில் தௌபா செய்து விடுங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதாக. அப்ப இப்போது இருப்பதை போன்று நாம் பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவான் என்ற சாப்டர் எங்கே கிடையாது. அப்போ அதற்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று செய்யணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான், தண்டனை என்று கொடுக்கணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அனுப்புகின்றான், அவர்களுக்கு மத்தியிலேயே அவர்களை சண்டை போட்டுக் கொண்டு சொல்லும்படி. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்களில் அந்த காளை கண்டை வணங்கி சிலை வைத்தவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தார்கள், அவர்களில் காளை கண்டை வணங்காதவர்கள் இன்னொரு கூட்டமாக இருந்தார்கள். இப்படி இரண்டு கூட்டமாக இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்களே என்ன செய்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி வெட்டி செத்துக் கொள்ளுங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு அதுதான் தீர்வு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அது. உங்களுக்கு ஒருவர் உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், மாறி மாறி சண்டை போட்டு வெட்டி செத்துக் கொள்ளுங்கள், மாய்ந்து விடுங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால், ஒரு பெரிய கருமேகம் ஒன்று அந்த பனி இஸ்ரவேலர்களை சூழ்ந்து கொண்டது. அப்ப கருமேகம் ஒன்று சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே பனி இஸ்ரவேலர்கள் என்ன செய்கின்றார்கள், தங்களுக்கு மத்தியிலே மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்கின்றார்கள். அப்படி சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்படி பிரார்த்தனை செய்தார்களாம், யா அல்லாஹ், இப்படியே இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் பனு இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு சமுதாயமே இல்லாமல் போய்விடும் என்று நாங்கள் பயப்படுகின்றோம். யா அல்லாஹ், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் என்ன வகி அனுப்பினார், உங்களுடைய சமூகத்தை பார்த்து அவர்களுடைய வாள்களை நீங்கள் கீழே போட சொல்லும்படி நீங்கள் மூசா கட்டளை இடுங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியை அறிவித்தார். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சண்டையை இத்துடன் நீங்கள் நிறுத்திவிடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மேல் எப்படி பதிவு செய்ய விடப்பட்டார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சண்டை என்ன செய்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும். அப்படி அந்த சண்டை முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களுடைய பாவத்தை மன்னித்தார். அவர்களுடைய பாவத்தை மன்னித்ததற்கு பின்னால் தான் ஆரம்பத்திலே சூழ்ந்தது அல்லவா அந்த கருமேகம், அதற்கு பின்னால் தான் அந்த கருமேகமே நீங்கியது. அதுவரை முழுக்க முழுக்க கருமேகத்துடன் தான் வானம் காட்சி அளித்தது என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வதை பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது
பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் செய்த நேமத்தாக இந்த குர்ஆனிலே நினைவு கூறக்கூடிய விஷயம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை, எமக்கு அல்லாஹ் என்ன நேமத்தை செய்திருக்கின்றான் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து என்ன வழங்க முடிகின்றது? நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு, தவறுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சண்டை போட்டு கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் என்ன செய்யவில்லை, இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லவில்லை. தூபு யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள். தௌபத்தன் நஸூஹா, தெளிவான முறையில் நீங்கள் என்ன செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி தௌபா செய்யுங்கள். இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் நான் நெருங்கவே மாட்டேன் என்பதாக சொல்லி நீங்கள் தௌபா செய்யுங்கள். அப்படி நீங்கள் தௌபா செய்தால் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து உங்களை எதில் நுழைக்கின்றேன் என்பதாக வாக்கு கொடுக்கின்றார். எதில்? சுவனத்தில். எப்படிப்பட்ட சொர்க்கம்? தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்க பூஞ்சோலையில் நான் உங்களை நுழைவிக்கின்றேன். நீங்கள் தௌபா மட்டும் செய்யுங்கள். ஆனால் தௌபா செய்வதற்கு எம்மில் பலருடைய உள்ளம் மறுக்கின்றது. ஏன் மறுக்கின்றது? ஷைத்தான் அந்த எண்ணத்தை போடுகின்றான். இப்போ இந்த பாவத்திற்கு நீ தௌபா செய்து விட்டால் மீண்டும் இந்த பாவத்தை நீ செய்வாய். அப்ப நீ என்ன செய்வாய் என்பதாக ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்வான்? கேள்விகளை எழுப்புகின்றான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நாம் என்ன செய்யாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம்? தௌபா செய்யாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் மது அருந்து விட்டான், அவன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டான், அவன் அல்லாஹ் அந்த அடியானை மன்னித்தான். அவன் மீண்டும் மது அருந்தினான், மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுதும் மீண்டும் அல்லாஹ் மன்னித்தான். மீண்டும் அவன் அந்த தவறை செய்து மீண்டும் தௌபா கேட்ட பொழுதும் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னித்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, தௌபா என்பது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு நாம் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயார். அப்படிப்பட்ட எம்முடைய பாவங்களை, எம்மை எந்த பாவங்கள், எந்த செயல் எம்மை சொர்க்கத்திற்குள் நுழையாமல் தடுக்குமோ, ஒரு சுவராக சொர்க்கத்திற்கும் எமக்கும் மத்தியிலே இருக்குமோ, அப்படிப்பட்ட பாவத்தை நான் மன்னிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுவதற்கு மிக சிறந்த மாதமாக இந்த மாதம், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அப்ப இது எமக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய நேமத். பனி இஸ்ரவேலர்களுக்கு உலகத்திலும் தண்டனை கொடுத்தான். அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்களில் கொலை செய்யப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீக்கம் செய்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். அவர்களில் கொலை செய்யப்படாதவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் சண்டை செய்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். அப்ப ஆக மொத்தம் பனி இஸ்ரவேலர்கள் அனைவரும் என்ன செய்யப்பட்டார்கள்? மன்னிக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்த அந்த பாவத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பேற்பட்ட ஒரு சோதனை கொடுத்து அவர்களை மன்னித்தான். ஆனால் எமக்கு அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகின்றானா? இல்லை. அப்ப கணேசத்திற்குரியவர்களே, நாம் எமக்கு சுலபமாக ஆக்கப்பட்டு விட்டது என்ற காரணத்தினால் அதை நாம் இலகுவாக என்ன செய்து விடக்கூடாது, ஒரு நாளும் கருதி விடக்கூடாது. அப்ப நாம் செய்திருக்கக்கூடிய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபாக்கள் செய்வோம். அல்லாஹ் எமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை நாம் உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை இந்த ரமலானுடைய மாதத்திலே மன்னித்து நீங்களும் நாமும் எந்த விதமான இடையூறும் தடங்களும் இல்லாமல் சோனத்திற்கு நுழைவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் ஆக்கி தருவாராக. ஹதா மின் இல்மும் இன்தில்லா குல்லி கௌலி ஹதா ஸௌஃபில் வலக்கும் வஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.